ஹலோ. தொகுதி வேலை கரெக்டா போயிட்டு இருக்கா? ஸ்லோவா இருக்கா? டேய் டைம் இல்ல, வேகமா வேலை செய்வி. காலையில ஊத்தி விடு. ஊத்தி விடு, பம்பரமா சுத்துவானுங்க பாரு. என்னது சத்தமா? ரிசல்ட் சத்தமா? டேய் என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நேத்து முளைச்சா காணாது. என் தொகுதியில எப்படி ஓட்டு போகுது நானும் பாக்குறேன். ஒருத்தன் ஒரு பையன் வச்சுருவது கூட ஒரு பையன் ஓட் பண்ண கூடாது. நான் பாத்துக்கிறேன். என்ன தாண்டி அவன் போடுறான், நானும் பாத்துறேன். டேய் 7 வருஷம் கட்சிடா இது. என் தலைவர் தான்டா பிராண்ட் அந்த கட்சிக்கு. என்ன மச்சான், விசில் சத்தத்தை விட கதறல் சத்தம் தான் அதிகமா கேட்டுட்டு இருக்குது. ஏதோ பிராண்டுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. அந்த பிராண்ட் உடைக்கிறதுல தான்டா என் தலைவன் ஸ்பெஷலிஸ்ட். எத்தனை தடை போட்டாலும் ஓட் பண்ணுவோம்டா ஏப்ரல் 23ஆம் தேதி. அப்ப தெரியும்டா நம்ம யாருன்ட்டு, நம்ம தலைவன் யாருன்ட்டு. என்ன தலைவரே, ஆபீஸ் தான் இல்ல, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாமே. இப்படி வெட்ட வெளியில ஒரு வேட்பாளர் தெரியும் அவசியமா? அதனாலப்பா வீட்டுக்குள்ள விட்டா நம்ம வீட்டுல கை வச்சிடறானுங்க. நீ அப்படி இல்ல, நீ பார்த்தாவே தெரியுது நீ ரொம்ப நல்ல பையன். ஆனா காத்து மரம் எவ்வளவு இயற்கையா இருக்கு. கரெக்ட் தலைவர், இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். சொல்லுப்பா, என்ன தொகுதி வேணும்? தொகுதி எப்படிலாம் டெவலப் பண்ணுவ? என்ன பிளான்லாம் வச்சிருக்கு சொல்லு. தலைவரே என்னப்பா ஓ, தொகுதி மொத்தமா இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு தலைவரே. பென்ட்ரைவ்ல தொகுதியா? ஆமா தலைவரே, என் தொகுதிக்கு என்னென்னலாம் வேணும்ன்றது என் பென்ட்ரைவ்ல வச்சிருக்கேன். ப்ரொஜெக்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், செம்மையா படம் காட்டுறேன். ப்ரொஜெக்டர் பென்ட்ரைவ் ஒரு பயிற்சி முக்கியம் வந்துருப்பானோ தலைவரே? ஒண்ணுப்பா, இதெல்லாம் நமக்கு புரியாது. நீ ஒரு 2 பிளான் வந்து வாயிலே சொல்ல, நான் கேட்டுக்கிறேன். தலைவரே, ஆல்ரெடி கட்டி உடஞ்ச வேறு நிலைமை நேர்கூடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். 50 லட்சம் ரூபாய் செலவு போறோம். 50% கட்சிக்கு, 50% கட்சிக்கு. அப்புறம் போடாதவரோட போட்ட மாதிரி கணக்கு காட்டுறோம். 50 லட்சம் ரூபாய் 50% கட்சிக்கு, 50% எனக்கு தலைவரே. இந்த மாதிரி நிறைய திட்டம் வச்சிருக்கேன் தலைவரே. உங்களுக்கு 50% சரியா போச்சு. நம்ம கரெக்டா தான் வந்திருக்கிறோம். சீட்டே குடுக்கல, அதுக்குள்ளேயே எப்படிலாம் ஆட்டைய போடணும்ன்றது ஆர்டரா சொல்ற. உனக்கு என்ன வெண்ணைக்கு சீட் தரணும்? படா, தொகுதி நல்லது பண்ணதான் சீட்டு. கிளம்பு தலைவரே. அவசரப்படாதீங்க, கட்சி எலெக்ஷன் இதுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் 5 10 படா. தலைவரே 2 கோடியா? நீதாண்டா வேட்பாளர். எந்த தொகுதியில எடுத்துக்கடா? தலைவர் தொகுதி எடுத்துக்கடா. உனக்கு தானே தொகுதி. நீதாண்டா அரசியல் இருக்கணும். ஆட்டையை போறது தாண்டா அரசியல் வரணும். நல்லது செய்யணும், அரசியல் வருவானா? நீ போடா, கிளம்புற. சீட் கன்ஃபார்ம்டா. பேர் என்ன? ரெஜிஸ்டர் பண்ணி போயிடு. அப்பா பேர் வாங்கிட்டான்ப்பா. என்ன தொகுதி கடை கொடுத்துருப்பான்னு சொல்லாத. தலைவரே வாப்பா. நாளைக்கு உண்டுல நம்ம பிரச்சாரம். ஆமா தலைவரே, பிரச்சாரத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரச்சார பாயிண்ட் அது தலைவரே அந்த காலேஜ் ஏத்தாப்புல. காலேஜா? அப்போ இது கரெக்டா இருக்கும்பா. காலேஜ் பசங்க கிட்ட எப்படி அக்குரசமா பேசுறேன்னு இப்ப நான் ஒரு ரிஹர்சல் பாக்குறேன். நீ பாத்துட்டு எப்படின்னு சொல்லு. தலைவர் நான் எதிர்த்து உட்காந்து பாக்குறேன். பாருப்பா, கரெக்டா இருக்கும். தலைவர் இப்ப பாரு, உன்னோட தலைவரோட ராஜதந்திரத்தை. என் கண்களாகிய கல்லூரி மாணவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? இதோ உங்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்பு 1, கல்லூரியில் சேரும் ஒவ்வொரு மாணவனுக்கும் செல்போன் ஒன்று இலவசமாக தரப்படும். செல்போன் என்றால் சைனா போனோ அல்லது கொரியா போனோ அல்ல, ஐபோன் தருகிறோம் வித் ஹெட்செட். நீங்கள் அதை பயன்படுத்தி காலை மாலை இரவு என்று கண்ட நேரத்தில் கடலை போட்டு காதுகளை கிழித்துக் கொள்ளலாம். அதற்கான டாக்டர் செலவை அரசே ஏற்கும். அறிவிப்பு 2, பிப்ரவரி 14 அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்படும். இது எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எங்களுக்கு அரசாங்க விடுமுறை கொடுங்க கேட்கிற எந்த கவர்மெண்ட் ஆகுது? இந்த கவர்மெண்ட் சரி சாய்க்க போகுது. உங்களுக்கு அரசாங்க விடுமுறை ஜாலியா ஓபன் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் காதலர் தினத்தை சிறப்பாக கொண்டாட ஒவ்வொரு மாணவன் அக்கௌண்டிலும் 2000 ரூபாய் கிரெடிட் செய்யப்படும். அதற்கு முன்னாலே. அது மட்டும் இல்லங்க, ஒவ்வொருவருக்கும் 250 ரூபாய் மதிப்புள்ள டெய்ரி மில்க் தரப்படும். நீங்க அந்த நேரத்துல பாருங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாக்லேட் எங்கேயுமே கிடைக்காது, பிஸி ஆயிடும். அதனால முன்னாலே உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். சரிங்களா? ஆல் பாஸ் முறை திரும்பவும் நடைமுறைப்படுத்தப்படும். அதனால் நீங்கள் பயமின்றி தேர்வுகளை எழுதலாம். அதோட முக்கியமா எல்லாம் நம்மளாம் இல்லாதப்பட்ட பசங்கப்பா. காலேஜ் கேண்டீன்ல போயிட்டு டீ காபி சாப்பிடுவோம், கடன் வச்சுதான் சாப்பிட்டு வருவோம். திருப்பி கட்ட முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? சட்டை பிடிச்சி கேள்வி கேட்பான். அதை சரி பண்றதுதான் தலைவன் ஒரு அறிக்கை கொடுக்க போறேன். கல்லூரி கேண்டீன்ல இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி கேண்டீனில் டெய்லி ஃப்ரீயா ஒரு முட்டை பப்ஸும் அதனுடன் ஒரு கொக்கோ கோலாவும் தரப்படும். சாப்பிட்டு வயிற்ற கட்டுங்கடா தம்பி. எப்படிப்பா? சூப்பர் தலைவர். இப்ப பாரு எப்படி ஓட்டு விழுக போகுதுன்ட்டு. செப்பல்லாம் வருது. அரகரம் கண்டுக்காதுப்பா. எலெக்ஷன் எப்படி ஓட்டு விழுக மட்டும் பாரு. அப்படியே தலைவரே. ஒரு டவுட். என்னப்பா? நம்ம எவ்வளவு கிராஸ் பண்றோமே, ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண மாட்டோம். அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஓட்டு குத்துவானுங்க. ஏன் சொல்லு? ஏன் தலைவரே? முன்னாடி போயிட்டு நம்ம காசை கொட்டுவோம், வந்து குத்துவானுங்க. சரியா?